படமா உள்ள போய் பார்க்குறப்ப, அது படத்தில் நெறைய லாஜிக் மிஸ்டேக்கு, கேரக்டர் ரிவீல் பண்ணதுல மிஸ்டேக்கு. அதாவது ரசிகர்களை குறிவைத்து, ரஜினி ரசிகர்களை குறிவைத்து, ரஜினி ரசிகர்களுக்கு மட்டும் எடுக்கப்பட்ட ஒரு படம் மாரி தான் இருக்கு. காமன் ஆடியன்ஸா உள்ள வர்றப்ப, அப்ப ஸ்கிரிப்டடா வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, மாஸ்டர் பட ஆடியோ லான்ச்ல விஜய் பேசியிருப்பாரு. அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களோட ஸ்கிரிப்டாவே இருக்காது. என்னப்பா கையில ஒண்ணுமே இல்லாம படம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு நான் கேட்டேன்னு சொல்லி விஜய் பேசின ஒரு விஷயம் அப்ப பேசினது இப்ப நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்க வேண்டியதா இருக்கு. அவன் அந்த ஒரு வில்லனுக்கு ஒரு 15 நிமிஷம் பில்டப் தேவையா? வில்லன் படமே ரஜினிகாந்த் படம். ரஜினியை பார்க்க தான் வந்திருக்காங்க. முதல்ல ஒரு 15 நிமிஷம் வில்லனுக்கு பில்டப் சீன். அவர் ஹார்பர்ல படுத்திருப்பாரு, அவர் ஒருத்தரை கொலை பண்ணுவாரு, அவர் சாப்பிடுவாரு, அவர் பீர் குடிப்பாரு. இந்த படம் கொஞ்சம் நல்லா இருந்தால் 1000 கோடி அடிச்சிருக்கும். 1000 கோடி அடிக்காட்டியும் கூட 1000 கோடி நெருங்கக்கூடிய அளவுக்கு 600-700 கோடி ரூபா வரைக்கும் இந்த படம் இப்போயே 550 கோடி ரூபா வரைக்கும் கலெக்ஷன் கொடுத்துருக்கு. ஒரு 600-700 கோடி ரூபா வரைக்கும் போகும். ஸ்டார் காஸ்ட் இருந்துச்சு, படத்துக்கு ஹைப் இருந்துச்சு, அட்வான்ஸ் புக்கிங் இருந்துச்சு, பெரிய பிஸ்னஸ் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு கதையிலேயே. ஹலோ சேனல் 5 சினிமா வியூவர்ஸ், திஸ் இஸ் கிருஷ்ணா ஹியர். இன்றைக்கி நம்ம கூட நேர்காணலில் திரு ஜுபைர் அவர்கள் வந்து இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வணக்கம் சார். வணக்கம் கிருஷ்ணா, சொல்லுங்கள். கூலி படம் வெற்றிகரமாக ரிலீஸ் ஆயிருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்களா? அந்த தியரிஸ்லாம் கேட்டு முடிச்சுட்டு இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் உங்களோட ரியாக்ஷன் வந்து என்னவா இருக்கு? சில படம் வந்து ஏகப்பட்ட ஹைப்புக்கு மத்தியில் ரிலீஸ் ஆச்சு. ஒரு 4 நாள், அதாவது வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு 4 நாளுமே படம் வந்து ஃபுல்லு. டிக்கெட் எல்லாம் இது தீர்ந்துருச்சு. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட ஒரு 540 கோடி ரூபாய்க்கு மேலே பிஸ்னஸ் ஆயிடுச்சு. இந்த 4 நாள் வரைக்கும் வேர்ல்டு வைடு கலெக்ஷனாக இருக்கிற படம் வந்து 500 கோடி ரூபாய்க்கு படம் கலெக்ஷன் ஆயிருக்கு. இது வந்து கலெக்ஷன், பிஸ்னஸ், ரஜினிகாந்த்ங்கிற ஒரு மேலே உள்ள நம்பிக்கை எல்லாம் படமாக உள்ளே போய் பார்க்குறப்ப, அது படத்தில் நிறைய லாஜிக் மிஸ்டேக்கு, கேரக்டர் ரிவீல் பண்ணதில் மிஸ்டேக்கு, ஒரு பெருசாக வந்து ஒட்டாமல் இருக்குது. அதாவது ரசிகர்களை குறிவைத்து, ரஜினி ரசிகர்களை குறிவைத்து, ரஜினி ரசிகர்களுக்கு மட்டும் எடுக்கப்பட்ட ஒரு படம் மாதிரி தான் இருக்குது. காமன் ஆடியன்ஸாக உள்ளே வர்றப்போ அவங்களுக்கு கொஞ்சம் சில தடுமாற்றங்களுக்கு, இந்த கேரக்டர் யார், எங்கேருந்து வருது, எதுக்கு சண்டை போடுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலிங் இல்லாமல் இருக்குது. அது பிஎன்சி ஆடியன்ஸுக்கு, காமன் ஆடியன்ஸுக்குலாம் அது புரியாது. இதுதான் படத்தினுடைய ரிசல்ட். கதை அப்படிங்கிறது எல்லோரும் சொல்லியிருப்பாங்க, தெரிஞ்சால் நம்ம ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுக்காக நம்ம சொல்லலாம். ஒரு சத்யராஜும் ரஜினிகாந்தும் ஃப்ரெண்டு. சத்யராஜ் திடீர்னு இறந்து போகிறாரு. அவர் இறந்து போனது கொலையா, தற்கொலையா, இல்லை யாரும் கொலை பண்ணாங்களா அப்படின்னு ரஜினிகாந்த் கண்டுபிடிச்சி அவங்களை பழி வாங்குறது தான் கதை. இப்போ இவங்க 2 பேரும் எங்கே ஃப்ரெண்ட் ஆனாங்கிறது ஒரு ஃப்ளாஷ்பேக்கு. அப்போ இவங்களை கொலை பண்ணின சத்யராஜை கொலை பண்ணியவர்களுக்கும் ரஜினிகாந்த் சத்யராஜுக்கும் பின்னாடி ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. இதெல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு கதை, ஒரு சின்ன சிம்பிள் லைன் தான். அதாவது எப்படின்னா, ஒரு நண்பருக்காக கொலை பண்ணக்கூடிய ஒரு கதை. நம்ம சினிமாவில் நம்ம பார்த்து பழக்கப்பட்ட கதை தான். ஆனால் அதுக்குள்ளே கிளைக்கதைகள் நிறையா இருக்குது. இவங்களுக்குள்ளே ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது, இந்த வில்லனுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. அதெல்லாம் டீட்டெயிலிங்காக இல்லாமல் இருக்குது. அந்த ஃப்ளாஷ்பேக் கதைகளெல்லாம், ஃப்ளாஷ்பேக் பார்த்தீங்கன்னா விண்டேஜ் ரஜினி, விண்டேஜ் சத்யராஜ் காட்டுறாங்க. அந்த போர்ஷன்லாம் வந்து ஒரு பெருசாக காமிச்சிருக்கலாம். ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் அந்த போர்ஷனை விண்டேஜ் ரஜினி, விண்டேஜ் சத்யராஜ், விண்டேஜ் சோபனா இவங்கெல்லாம் அதை காமிச்சு, அங்கே ஒரு பாட்டுக்கிட்டலாம் வச்சு படம் அங்கே ட்ராவல் ஆகிட்டு திருப்பி இங்கே வந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பட் அதெல்லாம் நம்ம டீட்டெயிலிங்காக காட்டல. எடுத்தோடனே இவரும் அங்கே தான் போகிறாரு, இவரும் அந்த வேலையை செய்கிறாரு. ஒரு கூலியாக இருந்தவர் எப்படி சயின்டிஸ்ட்டாக மாறினார், கூலியாக இருந்தவர் எப்படி வந்து ஒரு லாஜி வச்சுருக்கிறாரு, இப்படிங்கிற லாஜிக் மிஸ்டேக்ஸ், கதையில் நிறைய குழப்பங்கள். அப்புறம் வில்லனாக காட்டக்கூடிய நாகார்ஜுனாவை வந்து பார்த்தா 24 நாள் அதில் குடிச்சிக்கிட்டே தான் இருக்கிறாரு. இவ்வளோ தண்ணி, இவ்வளோ தம் அடித்து எப்படி இவ்வளோ நாள் உயிர் வாழ்ந்தாருங்கிறது தெரியல. சௌபின் கேரக்டருக்கு தயால் அப்படின்னு ஒரு கேரக்டரை காட்டுறாங்க. அவரை பார்த்தா மனிதருக்கெல்லாம் தாண்டி ஒரு பவர் உள்ள நபராக காட்டுறாங்க. அவர் தலையில் சுத்தியில் கொண்டு அடித்தா கூட பொழைச்சிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. அவருக்கு பார்த்த ரத்தம் வருது, தொடச்சிட்டு வர அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டுருக்கிறாரு. அப்படிங்கிற ட்ரெயின்லேருந்து குதிக்கிறாரு, பார்த்தா எந்த காயமே இல்லாமல் அடுத்த சீனில் எந்திரிச்சு வந்து நிற்கிறாரு. இதெல்லாம் இந்த காட்சிகள்லாம் எப்படி லாஜிக்கே இல்லாமல் பண்ணாங்கன்னு தெரியல. ஓடுற ட்ரெயினில் 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடுற ட்ரெயினில் தவறுனா சின்ன படமாக செதறி போகும். அடுத்த ஷாட்டில் பார்த்தா எந்திரிச்சு வந்து நிற்கிறார். அப்படிங்கும்போது படம் முழுவதுமாக இந்த மாதிரி நிறைய கேள்விகள், சந்தேகங்கள், லாஜிக் மிஸ்டேக்கு, கேரக்டர் ரிவீல் பண்ணாமல் இருந்தாலும் கூட ரஜினிகாந்த் என்கிற ஒரு நபருக்காக நீங்கள் மக்கள் வந்து பெரிய அளவில் கூட்டமாக பார்க்குறாங்க. அந்த படத்துக்கு மேல் உள்ள பெரிய எதிர்பார்ப்பு இன்றைக்கி படத்துக்கு ஒரு பெரிய வசூலை கொடுத்துருக்கு. இன்றைக்கி 5வது நாட்களையும் தாண்டி இந்த படம் எல்லா தேட்டர்லையும் வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு. அப்படிங்கிறது தான் பெரிய ஆச்சரியமான விஷயம். ரஜினிகாந்த் அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய பேருக்கு பின்னாடி லோகேஷ் கனகராஜ் அவருடைய படம் அப்படிங்கிறதுக்காகவும் ஒரு சில ரசிகர்கள் அதனாலேயே ஹைப்பு ஆனதெல்லாம் வந்து இருக்குது. அப்படி இருக்கும்போது அவருக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி ஒரு படம் அவர்கிட்ட இருந்து அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, எனக்கு தெரிஞ்சு படம் ஃபுட்டேஜில் நிறையா சீன்ஸை கட் பண்ணியிருப்பாங்களோங்கிற ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா ஃப்ளாஷ்பேக் சீன்லாம் இன்னும் கொஞ்சம் எடுத்திருப்பாங்க, இந்த கேரக்டர் ரிவீல் சீன்ஸ்லாம் எடுத்திருப்பாங்க. படம் 3 மணி நேரங்கிறதுனால ஃபுட்டேஜில் தூக்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபுட்டேஜில் தூக்குனதுனால தான் இப்போ இந்த விஷயம் வருது. எப்பயுமே ஒரு கதை இருக்குது அப்படின்னா அந்த கதைக்கு திரைக்கதை பண்ணுவாங்க.
சில திரைக்கதைகள் என்னென்னா டேரெக்டாகவே கதை சொல்லிடலாம். சில திரைக்கதைகளுக்கு சில சீன்ஸ் எக்ஸ்ட்ரா போட்டுட்டு அப்புறம் கதை சொல்ல ஆரம்பிப்பாங்க. இன்னும் ரிலாக்ஸ் பண்ணிட்டு கதை சொல்கிற மெத்தட்னு ஒன்று இருக்குது. ஒரு கதை இருக்குது அப்படின்னா அந்த கதையை வந்து நம்ம எப்போ இருந்து ஆரம்பிக்க போகிறோம், கதையை இன்ட்ரோல் பிளாக்கு முன்னாடி ஆரம்பிக்க போகிறோமா, இல்லாட்டி ஓப்பனிங்கே கதை சொல்ல போயிடுமா, ஸ்ட்ரைட்டாக கதை சொல்ல போயிடலாமான்னு பார்க்குறோம். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எந்த கேட்டகரியிலையும் வராமறாங்க. இப்போ இந்த படத்தவே இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ரஜினியை காட்டலாம், ஃப்ளாஷ்பேக் போகலாம், திருப்பி ப்ரெசன்ட் கதைக்கு வரலாம், திருப்பி நாகார்ஜுனா போகலாம், அங்கே ஃப்ளாஷ்பேக் போகலாம், திருப்பி வரலாம். இந்த மாதிரி கதையை நம்ம டைவர்ட் பண்ணி காட்டுறப்ப கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஒரு ட்விஸ்ட் இருக்கும். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எதுவுமே இல்லாமல் ஃப்ளாட்டாகவே சொல்கிறாங்க. அதுவும் சொல்லலாம், தப்பு கிடையாது. ஆனால் அந்த சுவாரஸ்யத்தோடு சொல்லணும். ஒரு கதையை நீங்கள் சொல்கிறப்ப ஃப்ளாட்டாக சொல்கிறதுக்கும் சில சீன்ஸ் சொல்லிவிட்டு அப்புறம் காசு சொல்கிறதுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்படின்னா ஒரு சில டேரக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்தோடனே ஒரு சாங் வைப்பாங்க, அப்புறம் ஒரு ஃபைட் வைப்பாங்க, ஒரு காமெடி வைப்பாங்க. இப்படியே படத்தை கொண்டு போய் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி ஆடியன்ஸை வந்து ஒரு கூல் மைண்ட் செட்டு கொண்டு வந்துட்டு அப்புறம் காசு சொல்ல ஆரம்பிப்பாங்க. இது ஒரு மெத்தடு. ஆனால் இவங்க என்னென்னா எதுலேயுமே எந்த கேட்டகரியிலையுமே இவங்க சேராமல் போயிட்டாங்க. அப்போ நீங்கள் கதையை எந்த மாதிரி சொல்ல வர்றீங்க அப்படிங்கிறது திரைக்கதையில் அவங்க வந்து கோட்டை விட்டுட்டாங்கன்றது தான் சொல்லணும். அதுக்கு வந்து ரைட்டர்ஸ் கூட இருந்தாங்கன்னா அந்த கதையை டெவலப் பண்ணியிருப்பாங்க. நிறைய பேர்கிட்ட இருந்து இந்த ஒரு குற்றச்சாட்டு வந்து வந்ததை நம்ம பார்க்க முடியுது. முன்னாடி படங்கள்லாம் வந்து ரத்னகுமார் கூட இருந்தார், அதனாலேயே கூட அந்த படங்கள் வந்து ரைட்டிங் வைஸ் பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. லியோலேயே வந்து பாதி வரைக்கும் ரத்னகுமார் வந்து வேலை பார்த்தாரு. இந்த படத்தில் சுத்தமாக இல்லை, அதனால தான் இந்த அடிகளுக்கெல்லாம் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, ரத்னகுமார் ஒர்க் பண்ணியிருக்காரா என்னங்கிறது நமக்கு தெரியல. அதுக்கு முன்னாடி கைதி மாநகரத்துலலாம் ஒர்க் பண்ணியிருப்பார். ஸ்கிரிப்ட் சைடில் ஒர்க் பண்ணியிருக்காராங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் ஒரு ரைட்டர் இருக்கணும் படத்துக்கு. ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸை வந்து ப்ராப்பராக வந்து லோகேஷ் கனகராஜ் யார்ட்டையும் உதவியாளராக வேலை செய்யல. உதவியாளராக வேலை செஞ்சால் ஒரு கதையை எப்படி கொண்டு போகிறது, எப்படி நகர்த்தி கொண்டு போகிறது, இன்ட்ரோல் பிளாக்ல என்ன சொல்கிறதுங்கிற அந்த ஒரு ஆர்டர் வரும். இவங்க எல்லாமே பார்த்து கற்றுக்கிட்டு சினிமாவுக்கு வந்தவங்க. ஒர்க் பண்ணி ப்ராக்டிக்கலாக அவங்களுக்கு வந்து ஒர்க் தெரியாது. அப்போ ஸ்கிரிப்டடாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பட ஆடியோ லான்ச்சில் விஜய் பேசியிருப்பார். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களோட ஸ்கிரிப்டாகவே இருக்காது, என்னப்பா கையில் ஒன்றுமே இல்லாமல் படம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க நான் கேட்டேன்னு சொல்லி விஜய் பேசின ஒரு விஷயம் அப்போ பேசினது இப்போ நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்போ இவங்கள்ட்ட ப்ராப்பரான ஸ்கிரிப்ட் பண்ண முடியல, தெரியல. மனதில் தோன்றதை ஒரு பில்டப் சீனு, ஒரு பாட்டு, ஒரு ஃபைட்டு, இந்த மாதிரியான விஷயங்களை மட்டுமே வச்சு ஒரு படமாக ஒரு கதையாக அவன் பண்ணுறாங்க. அது ரொம்ப நாளைக்கு நிற்க முடியாதுங்கிறது தான் இந்த படம் காட்டுது. இப்போ இதே இது ஒரு நல்ல ரைட்டர்கிட்ட போயிட்டு வந்து நீங்கள் ஒரு கதை பண்ணுறோம், ஒரு ரஜினிகாந்துக்கு ஒரு படம் பண்ணுறோம், நீங்கள் ஸ்கிரிப்ட் பண்ணி கொடுக்கணும், அழகாக ஒரு ஸ்கிரிப்டை கொடுத்துருவாங்க. அந்த ஸ்கிரிப்ட்டுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ வேண்டாலும் வெயிட்டேஜ் ஏற்றலாம். ஒரு ஃபேண்டசியை காட்டலாம், ஒரு பாட்டு வைக்கலாம், என்னென்னாலும் வைக்கலாம், தாங்கும். பட் பேஸ் வந்து ஸ்கிரிப்ட் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கிரிப்ட் உங்களுக்கு ப்ராப்பராக பண்ண தெரியல அப்படிங்கிறது தான் இந்த கதை நமக்கு, இந்த படம் நமக்கு காட்டுது. சார் இப்போ இது வரைக்கும் அவருக்கான ஒரு ஸ்டைலு, அவருக்கான ஒரு பாணி, ஒரு சிக்னேச்சர் எலமெண்ட்ஸ்லாம் வந்துருந்துச்சு. இந்த படத்தில் அது எதுவுமே அந்தளவுக்கு ஒர்க் ஆகலையோ அப்படிங்கிற மாதிரி, நம்ம லியோ வரைக்குமே அதை பார்க்க முடிஞ்சுச்சு. இந்த படத்தில் அது எதுவுமே ஒர்க் ஆகலையோ அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இல்லை, அதுக்கு தான் சொல்லணும். இந்த லென்த்து கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் ஃபுட்டேஜ் நம்ம படத்தில் பார்க்குறோம்னா இவங்க ஒரு 6 மணி நேரம் ஃபுட்டேஜ் எடுத்திருப்பாங்க. அப்போ நீங்கள் ஃபுட்டேஜ் ஏற்ற என்ன ஆகும்னா கதை வந்து மாறி போய்கிட்டே இருக்கும். இங்கே டைரெக்டாகவே கதை சொல்ல முடியாது. இப்போ ரஜினிகாந்தும் சத்யராஜும் ஃப்ரெண்டு அப்படின்னா கட் பண்ணால் நீங்கள் அங்கே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய சில மேட்டர்லாம் அங்கே சீன்ஸ் வைக்கலாம். திருப்பி கட் பண்ணிவிட்டு இங்கே ப்ரெசென்ட்டில் வந்து இங்கே சீன்ஸ் வைக்கலாம். அப்போ 2 பேருக்குள்ள ஒரு பிரச்சனை வருது, பிரியிறாங்கிறது ஒரு சீன் வைக்கலாம். சத்யராஜும் ரஜினிகாந்தும் பேசிக்கவே மாட்டாங்க, இந்த ஸ்ருதிஹாசன் கோவப்படுறாங்கன்னா என்ன காரணம்? அங்கே சீன் வேணும். வைக்க வேண்டிய இடத்துக்கு சீன் வைக்காமல் தேவையில்லாத சீன் வச்சுருக்காங்க. இப்போ ரஜினிகாந்த் நாகார்ஜுனாவும் பேசுவாங்க. ரஜினிகாந்த் நாகார்ஜுனா பேசுகிறார். ரஜினிகாந்த் வந்து கதையோடய சொல்லுவார், ஃபுல் ஸ்கிரிப்டை சொல்லுவார். அதான் கதையே. ரஜினிகாந்த் வந்து நாகார்ஜுன சொல்கிறது தான் படத்தினுடைய கதை. உங்கள் அப்பா யார் தெரியுமா, நாங்கள் எங்கே இருந்தோம் தெரியுமா, எங்கே போனோம் தெரியுமாங்க, அதெல்லாம் வந்து விஷுவலாக பண்ணியிருக்கணும். அவங்க சொல்கிறது ஒரு 50s காலகட்டங்களில், ஒரு 60s காலகட்டங்களில் ஒரு கப்பலில் வர்றாங்க, அங்கே அது நடக்குது, இங்கே தப்பிச்சு வர்றாங்கிறதெல்லாம் விஷுவலாக பண்ணியிருந்தால் எப்படி இருக்கும்? அதெல்லாம் பார்க்குறதுக்குலாம் இருக்கும். விண்டேஜ் ரஜினி அப்போ 80s காட்டுறோம். ரஜினிகாந்த் கடலுக்குள்ளே இறக்கி அந்த கப்பலில் அந்த சீன்கள் நினச்சி பார்க்கவே கிராண்டியராக இருந்திருக்கும். ஆனால் அதெல்லாம் வந்து டைலாக்காக சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ எதை நீங்கள் வந்து விஷுவலாக பண்ணணும், எதை டைலாக்காக பண்ணணுன்ற ஒரு பேசிக் இருக்குல்ல, அதை விட்டுட்டாங்க. அதுக்கு ப்ராப்பரான ஒரு டீம் வேணும். அந்த டீம் இருந்தால் சொல்லியிருப்பாங்க. ரஜினிகாந்த் வந்து கடலில் வர்றாரு, நடுக்கடலில் ஷூட் பண்ண பார்க்குறாங்க, நடுக்கடலில் இவர் தப்பிச்சார், அது பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு விண்டேஜ் ரஜினி அந்த இடத்துல அந்த போர்ஷனை காமிச்சிருந்தா படம் அப்படி எவ்வளோ கிராண்டாக சொல்கிறப்ப நமக்கு எவ்வளோ கிராண்டாக இருக்குது. அப்புறம் அந்த உபேந்திரா கூட ஒரு பஸ்ஸில் ஒரு ஃபைட் இருக்குது, அந்த பஸ்ஸோட எக்ஸ்டென்ஷன் காட்டலாம். அப்புறம் சோபனாவுடைய லவ்வை வந்து நீங்கள் அப்படியே வந்து தளபதியுடைய போர்ஷனை ரீக்ரியேட் பண்ணலாம். இதெல்லாம் படமாக பார்த்துட்டு அப்புறம் திருப்பி ப்ரெசென்ட்டுக்கு வர்றோம். அப்படிங்கும்போது படம் ஜாலியாக போகும். ரெண்டாவது படத்துக்குள்ளே ரஜினியை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக ரஜினிக்குள்ள ஒரு காமெடி இருப்பார். பட் இந்த படத்தில் அந்த ஒரு இடத்த டச் பண்ணவே இல்லை. படம் ஃப்ளாட்டாகவே இருக்குது. எந்த இடத்துலையுமே எந்த கதையுமே நீங்கள் வந்து
கொஞ்சம் காமெடியோட சொல்லிட்டு போனால் அந்த படம் வந்து நகர்த்தி கொண்டு போகிறது போர் அடிக்காமல் போகும். அந்த மாதிரி இங்கே எதுவுமே இல்லை. எவ்வளோ அண்ணாமலையாக இருக்கட்டும், பாட்ஷாவாக இருக்கட்டும், கடைசி ஜெயிலர் வரைக்குமே கூட அந்த ஒரு காமெடி ஜெயிலரில் த்ரோட் காமெடி இருக்கும். ஏன்னா ரஜினியை பொறுத்த வரைக்கும் ரஜினி ஆடியன்ஸ் வந்து அவர் ஜாலியாக தான் பார்க்க வர்றாங்க, ரொம்ப சீரியஸாலாம் பார்க்க வரல. அதனால் அந்த இடத்துல ஒரு கமர்ஷியல் பாட்டு இருக்கணும், கமர்ஷியல் ஃபைட் இருக்கணும், ஒரு உள்ள காமெடி இருக்கணும், இதெல்லாம் வேணும். இது எதுவுமே இல்லை. நீங்கள் எவ்வளோ பாட்ஷா அவ்வளோ பெரிய வெற்றி பெற்ற பாட்ஷாவிலையுமே உள்ள ஒரு காமெடி ட்ராக் இருக்கும். அவ்வளோ பெரிய வெற்றி பெற்ற அண்ணாமலையிலே ஒரு பாம்பு காமெடி இருக்கும். ஏன்னா அதுக்குள்ளே ஒரு காமெடி ட்ராக் ஜனகராஜை வச்சு போட்டிருப்பாங்க. அவ்வளோ ஃபாஸ்ட்டான ஸ்கிரிப்டாக சொல்கிறேன். அது இல்லை, அது மிஸ்ஸிங். அதெல்லாம் இந்த படத்தில் நிறைய மிஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு அடுத்தடுத்து அவர் பண்ணக்கூடிய படங்களில் இந்த ஒரு பேட்டர்னே வந்து மாற்றிக்குவார் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாமா? இல்லை, இதுவே அவர் பேட்டர்னாங்கிறது அவருக்கே தெரியலையே. இப்போ வரைக்குமே தேடிக்கிட்டு தான் இருக்கிறாரு. அவருக்குனாலும் ஒரு பேட்டர்னாக ரெடி பண்ணல. ஸ்கிரிப்ட் வைஸ் இப்போ நீங்கள் சதுரங்க வேட்டைன்னு ஒரு படம் பார்த்தோம்னா அதோட ஸ்கிரிப்ட் வந்து டைரெக்டாக படம் எடுத்தோடனே காசு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த எக்ஸ்ட்ரா பூச்சி சீனே இருக்காது. 10 எபிசோடு ஒவ்வொருத்தரையும் ஏமாத்துறான். அது என்னென்னா நெக்ஸ்ட் கோர்ட் சீனு டக்குன்னு சீன் போகும். இப்போ வந்து இவர் அந்த இடத்துல ரொம்ப பிரில்லியண்டாக என்ன பண்ணிட்டு பாருன்னா, இவருடைய ஃப்ளாஷ்பேக் வந்து அனிமேட்டில் காமிச்சு போயிருப்பாங்க ஒரு நிமிஷத்தில். அதை சீனாக பண்ணால் போர் ஆயிடும். இப்போ எதை சீனாக பண்ணணும், எதை வந்து டைலாக்காக சொல்லணும், எதை வந்து தேவையில்லைங்கிறது முதல்ல அந்த ஒரு படத்துக்கு எந்த சீன் தேவையில்லைங்கிறது முதல்ல புரியணும். இப்போ 5 பேர்த்துல ஏமாத்துறான், வேறு டைமென்ஷனில் ஏமாத்துறான், அதெல்லாம் சேர்த்து மாட்டுறான், அங்கேருந்து எப்படி வெளியே வர போகிறாங்கிறது தான் கதை சதுரங்க வேட்டைக்கு. அந்த ஸ்கிரிப்டாக பார்க்குறப்ப அது தேவையில்லாத ஒரு சீன் கூட இருக்காது படத்தில். டைரெக்டாக எடுத்தவனே போயிடுவாங்க. ஒருத்தர் ஏமாத்துறது, இவன் இந்த மாடலில் இவனை ஏமாத்துறாங்க, அந்த மாடலில் அவனை ஏமாத்துறாங்கன்னு டக்கு நெக்ஸ்ட்னு போயிடும். அப்புறம் எண்டில் வந்து படத்தை கோர்ட்டில் நிற்கிறாங்க, அப்படி முடிச்சிடுவாங்க. இதுதான் அந்த ஒரு படத்துக்கு என்ன தேவையான சீன் எப்படி கொண்டு போகிறோம், அது ஓப்பனாகவே என் படம் கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டோமான்னு பார்க்கலாம். இப்போ இந்த படத்தில் போகிறோம் தேவையில்லாத சீன்கள். முதல்ல அந்த ஒரு 15 நிமிஷம் தேவையில்லை அந்த சீன். அவன் அந்த ஒரு வில்லனுக்கு ஒரு 15 நிமிஷம் பில்டப் தேவையா? என் வில்லன் படமே ரஜினிகாந்த் படம், ரஜினியை பார்க்க தான் வந்திருக்கிறாங்க. முதல்ல ஒரு 15 நிமிஷம் வில்லனுக்கு பில்டப் சீனு. அவர் ஹார்பரில் படுத்திருப்பார், அவர் ஒருத்தரை கொலை பண்ணுவார், அவர் சாப்பிடுவார், அவர் பீர் குடிப்பார், அப்படிங்கிற ஒரு சீனே ஒரு 15 நிமிஷம் போகுது படத்தில். இது எதுக்கு இந்த சீனு? இதுக்கு நீங்கள் ஃப்ளாஷ்பேக் சீன் இவரோட சீனை வச்சுருக்கலாம். அப்போ எந்த சீன் தேவை எந்த சீன் தேவையில்லைங்கிற ஒரு ஜட்ஜ்மெண்ட்டே ஒன்றும் அவரால் பிடிக்க முடியலன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த இடத்துல பாடல்கள்லாம் வந்து பிளேஸ்மெண்ட் எங்கே சார்? ஏன்னா பொதுவாகவே ரஜினி அவர்களுடைய படம்னா அதில் பாடல்கள் வந்து ரொம்ப முக்கியத்துவம் இருக்கும். அனிருத் அவர்களை நம்ம எடுத்து பார்க்கும்போது பாட்டு நம்ம ஆடியோ கேட்கும்போது எல்லா பாட்டுமே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் படத்தில் எந்த அளவுக்கு அது ஒர்க் ஆகியிருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஃபஸ்ட்டு ஒரு பாட்டு மேன்ஷனில் உள்ள பாட்டு அது ஓகே, அது வந்து நல்லா ஓரளவுக்கு பண்ணியிருந்தார். மற்றபடி இந்த சௌபின் பாட்டுலாம் அது வந்து லாஜிக்கே இல்லை. ஒரு பொண்ணு கல்யாண வீட்டில் மணப்பொண்ணா நிற்கிது, இவரோட வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு, அதுவே ஒரு அபத்தமாக இருக்குது. அப்போ அந்த பாட்டும் பெருசாக இல்லை. டான்ஸர்ஸ்லாம் பேசிக்காக ஒரு குத்துப்பாட்டுக்குள்ள டான்ஸ் தான். ரெண்டாவது ரீரிகார்டிங் நம்ம முக்கியமாக சொல்லணும். படம் டைட்டில் கார்டில் கீபோர்டில் வச்ச கை தான், ரோலிங் கார்டு வரைக்கும் எடுக்கவே இல்லை. வாசிச்சுக்கிட்டே இருக்காப்புல வாங்குன்னு ஒரு ராப் சாங் ஒன்று போட்டு அது வேறு கத்திக்கிட்டு இருக்கு, ஒரு பக்கம் ஃபைட்டு வேறு. அதாவது நல்ல மியூசிக் டைரக்டருக்கு வந்து எங்கே நம்ம வந்து மியூசிக் போடணும், எங்கே வந்து சைலண்ட் விடணும்னு தெரியும். சைலண்ட்டுங்கிறதுமே ஒரு வழி ஒரு ஃபீலை கொடுக்குறது தான். இப்போ டயலாக் பேசினாலும் ஒரு பாட்டு, ஒரு ஒரு ராப் சாங் ஓடுது, ஃபைட் பண்ணாலும் ஒரு ராப் சாங் ஓடுது அப்படிங்கிறது அது வந்து படத்தை வந்து அப்படி மொத்தமாக வந்து படத்தை மேலும் டம்ப் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அந்த விஷயம் அள்ளி போட்டு மேலே ஒன்று எக்ஸ்ட்ராவை போட்டு டம்ப் பண்ணுற மாதிரி ஆகி என்னாச்சுன்னா அது ஒரு மாதிரி குழப்பமான ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துருச்சு. சார் அப்படி இருந்தாலுமே இந்த படத்துடைய கலெக்ஷன் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ வரைக்குமே ஒரு 500 கோடி அந்த மாதிரியான ஒரு பெரிய கலெக்ஷன் இந்த படம் வந்து எடுத்திருக்கு. இது அவங்க எய்ம் பண்ண ஒரு விஷயம். அவங்க சொல்லனாலும் ஆடியன்ஸ் மத்தியில் எதிர்பார்த்த ஒரு விஷயம் வந்து தமிழ் சினிமாவிலேருந்து இந்த படம் வந்து அந்த 1000 கோடி அந்த லிஸ்ட்டுக்குள்ளே வந்து போகும் அப்படிங்கிற மாதிரி. இல்லை, படம் கொஞ்சம் நல்லா இருந்தால் 1000 கோடி அடிச்சிருக்கும். இப்போ 1000 கோடி அடிக்காட்டியும் கூட 1000 கோடி நெருங்கக்கூடிய அளவு ஒரு 600-700 கோடி ரூபா வரைக்கும் இந்த படம் இப்போயே 550 கோடி ரூபா வரைக்கும் கலெக்ஷன் கொடுத்துருக்கு. ஒரு 600-700 கோடி ரூபா வரைக்கும் போகும். கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு இந்த படம் ஈஸியாக 1000 கோடி அடிச்சிருக்கிறதுக்குள்ள எல்லா எலிமெண்ட்ஸும் அந்த படத்தில் இருந்துச்சு. இவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கான ஒரு ஸ்டார் காஸ்ட்டே இருக்கும், அதையும் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்படிங்கிற ஸ்டார் காஸ்ட் இருந்துச்சு, படத்துக்கு ஹைப் இருந்துச்சு, அட்வான்ஸ் புக்கிங் இருந்துச்சு, பெரிய பிஸ்னஸ் நடந்துருச்சு, எல்லாம் இருந்துச்சு. கதையிலேயே ஸ்கிரிப்ட் இல்லையே, காமன் ஆடியன்ஸ் உள்ளே போலையே, புரியலையே, அதான சிக்கல். இப்போ அது இருந்ததுன்னா அந்த படம் 1000 கோடி ஈஸியாகவே அடிச்சிருக்கு இந்த படம். சார் இப்போ இந்த நம்பர்ஸ் வேல்யூ வச்சு பார்க்கும்போதும் பெரிய நம்பர் இருந்தால் தான் நல்ல படங்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வருது சார். இப்போ இந்த படத்தில் 500 கோடி ஆல்ரெடி அடிச்சிருச்சு அப்படின்னு இருந்தாலும் கதை இல்லை அப்படிங்கிற ஒரு எலமெண்ட் இருக்குல்ல சார். இதே ஒரு சின்ன படம் நல்ல கதை இருந்தாலும்
அது இவ்வளோ கலெக்ஷன் இல்லையேப்பா அப்படிங்கிற மாதிரி இந்த நம்பர் ரேஸுக்குள்ளே வந்து தமிழ் சினிமா இன்னும் மாட்டிக்கிட்டு இருக்கே, அதை பற்றி நீங்கள் இல்லை ஆர்டிஸ்ட் வேல்யூ தான், வேற ஒன்றும் கிடையாது. சிம்பிள் ஆர்டிஸ்ட் வேல்யூ. ரஜினிகாந்த் படமாக இருந்தால் என்ன படமாக இருந்தாலும் ஒரு 3 நாள் புக் பண்ணிடுவாங்க. அஜித் படம் என்ன படம் இருந்தாலும் 3 நாள் புக் பண்ணிடுவாங்க. விஜய் படம் என்ன படம் இருந்தாலும் 3 நாள் புக் பண்ணிடுவாங்க. அதனால தான் அவங்க அந்த 100 கோடி 150 கோடி சம்பளம் கேட்குறாங்க. எனக்கு மினிமம் பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னு அந்த பிஸ்னஸ் அவங்க கொடுத்துறாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி தயாரிப்பாளருக்கு 200 கோடி ரூபா லாபம் அப்படிங்கும்போது ஒரு கேட்குற சம்பளத்தை கொடுப்பாங்க. கேரண்டி 200 கோடி லாபம். அந்த இது ஆர்டிஸ்ட் வேல்யூ தான். அது சின்ன படங்கள் ஆர்டிஸ்ட் வேல்யூ இல்லாதனால அந்த படம் இந்த இவங்க படம் வந்து ஒரு 10 நாளில் கொடுக்கக்கூடிய கலெக்ஷனில் அந்த படம் ஒரு 50 நாள் ஒன்றா தான் கிடைக்கும். அதுதான் அந்த நம்பரில் வந்து நிற்கிதாக்க. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம எதை சரி பண்ணோம்னா சரியாக இருக்கும் அப்படின்னு பேஸ் வந்து கதை தான். கதை கதையை நீங்கள் வந்து ஸ்ட்ராங் பண்ணிங்கன்னா, பாகுபலிங்கிற ஒரு தெலுங்கு படம், அது தமிழ் எல்லா லாங்குவேஜில் இந்த படம் ஓடிச்சுன்னா அதுக்கு ஸ்கிரிப்ட் எல்லாத்துக்கும் ஒர்க் அவுட் ஆச்சு. எல்லாத்துக்கும் அந்த ஸ்கிரிப்ட் வந்து சில பேருக்கு பிடிக்கலன்னா கூட அந்த ஸ்கிரிப்ட் கனெக்ட் ஆச்சு அப்படிங்கிறதுனால அந்த படம் வந்து இவ்வளோ கலெக்ஷன் ஆச்சு. அப்போ நல்ல தமிழ் படம், நல்ல ஒரு கண்டென்ட்டோட ஒரு படம் வந்துச்சுன்னா அது எல்லா லாங்குவேஜிலும் இந்த படம் போகிறப்ப அதுதான் ஒரிஜினல் பேன் இண்டியா மூவி. அதுதான் ஒரிஜினல் பேன் இண்டியா மூவி. நல்ல தமிழ் படத்தை எல்லா மக்களும் கன்னியாகுமரி டு காஷ்மீர் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் தமிழ்லேயே அந்த படத்தை பார்த்தாங்கன்னா அதான் பேன் இண்டியா மூவி. அதுதான் ஒரிஜினலாக கலெக்ஷன் கொடுக்கும். அதான் ஒரிஜினல் பேன் இண்டியா மூவி. அதுக்கு நம்ம ஸ்கிரிப்ட் வைஸும் கதை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும். நம்மகிட்ட நிறைய டேலண்டான ஆட்கள் இருக்கிறாங்க. அவங்கள கூப்பிடுங்க, கதை கேளுங்க, கதையாசிரியர்கிட்ட கதை கேளுங்க. அந்த பேஸ்மெண்ட் அதுதான் உங்களுக்கு படத்துக்கு நீங்கள் அடிப்படையே. அதை சரி பண்ணிட்டாங்கன்னா இதெல்லாம் சரியாகும். கண்டிப்பாக சார், உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து மிக்க நன்றி சார்.